தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கடலூரில் மீனவர்களை அழைத்து வருவதில் சிக்கல் நீடிக்கிறது என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. படகு கவிழ்ந்து கடலில் விழுந்த 6 மீனவர்கள் நீதி தனியார் நிறுவனத்தின் கப்பல் அடையும் தளத்தில் தஞ்சமடைந்திருப்பதால் அவர்களை அழைத்து வருவதில் சிக்கல் நீடிக்கிறது என்பது தற்போதைய தகவலாக கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக், என்ன சிக்கல்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. மீன்வளத்துறை அறிவிப்பை மீறி கடலுக்கு சென்று படகு கவிழ்ந்து கடலூர்ல தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணி தற்போது சிக்கலை எட்டியுள்ளது. இது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி இன்று 6வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில மீன்வளத்துறை எச்சரிக்கையும் மீறி தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 படகுல நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்பொழுது அங்கு கடல் சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அங்கு படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல மணிகண்ணன், தமிழ், சுவாமிதுரை, மணிமாறன், தினேஷ், அருண் ஆகிய 6 மீனவர்கள் லேசான காயமடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் அந்த சித்திரப்பேட்டை அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி அனைவருமே உயிர் தப்பினர். தற்போது இவர்கள் அனைவருமே அந்த இடத்துல பாதுகாப்பாக உள்ளனர். இது தொடர்பாக நாம் மீன்வளத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது கடல் சீற்றம் தற்போது அதிகமாக உள்ள காரணத்தினால அந்த இடத்தை மீனவர்கள் இருக்கும் இடத்தை தற்போது நெருங்க முடியவில்லை எனவும், வேறு படகுகள், அதாவது கடல் கோஸ்டல் கார்டு, அதே போல உள்ளூர் மீனவர்கள் படகு மூலம் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும், கடல் சீற்றம் குறைந்த பின்னரே அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களுக்கான உணவு உள்ளிட்டவைகள் அளிக்க அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், ஆனால் 2ஆம் நாளாக இன்று அந்த மீனவர்களை அழைத்து கரைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் நீடிப்பதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அதற்கான நடவடிக்கைகளும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ரா, ஏன்னா ஒரு மீனவர் வளத்துறையோட அறிவிப்பை மீறி அவர்கள் சென்றுள்ள இந்த சூழ்நிலையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களை மீட்டு கொண்டு வருவதில் தற்போது 2வது நாளாக சிக்கல் நீடிக்கிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி விவேக்குமார்.